அருணின் தற்போதைய வயது அவரது மாமாவின் வயதில் 1/3 மடங்கு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவரின் வயதின் கூட்டுத்தொகை 86ஆக இருக்கும் எனில் அருணின் தற்போதைய வயது எவ்வளவு? ஓகே பாருங்க. இப்ப தற்போதைய விகிதம் பார்க்கலாம். யாரா இருக்காங்க? அருண் இருக்காரு. அருணுடைய மாமா இருக்காங்க. இப்ப அருணுடைய தற்போதைய வயது எப்படி இருக்குமா? அவருடைய மாமான் வயது இல்ல. மாமாவின் வயதுல 1/3 மடங்குனா உங்க மாமா வந்து 3 மடங்கு, அது வந்து 1 மடங்கு. ஓகேவா? அதான் 3ல 1. ஓகே. மாமா வந்து 3 மடங்கு, அருண் வந்து எவ்வளோ? 1 மடங்கு. ஓகே. இப்ப இந்த விகிதம் இருக்கோ அதோட கூடுதல் நமக்கு தெரியும். ஓகே. ஆனா இங்க என்ன கொடுத்துறாங்க? 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவங்களுக்கு கூடுதல் எவ்வளோ? 86. 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் எவ்வளோ? 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 86. அப்ப தற்போது கூடுதல் எவ்வளப்பா இருக்கும்? தற்போது கூடுதல் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தான் 86. அப்ப என்ன இருக்கும்? 2 பேருக்குமே 5 வயசு கூடியிருக்கும். அதான் கிட்டத்தட்ட 10 வயது கூடியிருக்குமா? அப்ப தற்போது கூடுதல் எவ்வளவு இருக்கும்? 76 தான் இருக்கும். ஏன்னா இப்ப தற்போது கூடுதல் 76னா தான் 5 ஆண்டுகளுக்கு பிறகு கூடுதல் எவ்வளவு வரும்? 86ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப தற்போது கூடுதல் எவ்வளோ? 76. அப்ப தற்போது விகிதம் எவ்வளோ? 1:3. இப்ப கூடுதல்னா கூட்ட தானே போறோம். அப்ப இது என்ன பண்ணும்? எக்ஸ்ல தான் நம்ம சொல்லுவோம். ஓகே. 1x 3x கூட்டினா எவ்வளவு வரும்? 4x. அப்ப 4x தான் 76. அப்போ 1x எவ்வளவு வரும்? 19. அப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க? அருணுடைய தற்போதைய வயது தானே? அப்ப அருணுடைய தற்போதைய வயது என்னது? 1x தானே? அப்ப 1x எவ்வளவு வரும்? 19. இதே 3x எவ்வளவு வரும்? 57. ஓகே. அப்ப அருணுடைய தற்போதைய வயது எவ்வளோ? 19. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட்.